ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்து அவங்களுடைய சீரிஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நிறைய இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ என்கேஆர் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங், அன்ஷோல் 4 அதாவது அடுத்த 2 டெஸ்ட்லேயும் விளையாட போகிறதில்ல. அண்டு ஸோ என்னுடைய பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், கில் கேப்டன், பண்ட் வைஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், வாஷி, ஷர்துல் தாக்கூர், ஜடேஜா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அண்ட் பும்ரா. ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிட்ச் அண்ட் வெதர் பொறுத்த வரைக்கும் வெதர் அடுத்த 10 நாளைக்கு நல்ல மழையாக இருக்க போகுது. பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பவுன்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய கேமை விளையாட போகிறோம், ஆப்பனன்ஸை ஸ்லெட்ஜ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் கேமை விளையாடினா போதும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலை பார்த்து பேட்டர்ஸ் ஆடணும் அண்ட் பாலுக்கு வெயிட் பண்ணணும். அண்ட் அதிரடி ஆட்டங்கள் யாராவது ஒரு சைடு ஆடினாலும் மற்ற பிளேயர்ஸ் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும். ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இடம் இன்னும் தெரியலை அப்படின்றது ஒரு மோசமான விஷயம். 3வது டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னும்போது அவங்களுடைய பொசிஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது மோசமான விஷயம். அண்டு பவுலர்ஸுமே இனிமேல் கரெக்ட் 3 டெஸ்ட் விளையாடியும் அதிகமாக விளையாடின பிளேயர்ஸும் இன்னும் லைனை கண்டுபிடிக்க முடியாதது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுடைய ஆட்டத்தை ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, யாருக்கும் இடையூறு இல்லாமல். பட் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போச்சு. ஸோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னால் இதுதான் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேட்டிங்க்கு தகுந்த மாதிரி பவுலிங் போடணும். அவங்க ஒருவேளை பேஸ்பால் ஆடாமல் மெதுவாக ஆடினா பாலை வர விட்டு விக்கெட் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அவங்க நல்லா தான் ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியா பேட்டர்ஸ் அவங்கள இன்னும் போன மேட்ச்சில் கடைசி 2 பார்ட்னர்ஷிப்பில் நிற்க வச்ச மாதிரி இந்தியா பேட்டர்ஸ் அவங்கள நிற்க வைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்கிறேன். லாஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணலைனாலும் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போனாங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் மொமெண்டம் இந்தியா 55-45 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.